எனக்கு இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இவர் பேசும்போது எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே பேசினார் எங்கள் அப்பா. நாங்கெல்லாம் மக்களால் கைவிடப்பட்டவங்க அம்மா. இவங்க எல்லாம் திடீர்னு எந்திரின்னு சொல்லிட்டா நாங்க இத்தனை பேரு எங்கம்மா போவோம்? எதுவுமே இல்லம்மா, நான் எதுவும் இல்லாத ஒரு அனாதிமா. எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லை. எங்கள் அம்மா சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா தான் எங்களை வளர்த்துனாங்க. என்னங்க வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? பாச அறக்கட்டளையின் பாசலத்துக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 40க்கும் மேற்பட்ட ஒரு முதியோர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா ஆதரவற்ற முதியோர்கள் தான் இவங்க. இன்னைக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்களோட இருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நம்ம இங்கே வந்திருக்கோம். வரீங்களா? போய் பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. நீங்கள் எப்படிங்கண்ணா இத்தனை பேரையும் வச்சு 3 வேளை சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு நான் வந்து எந்த குறையுமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி நீங்கள் உங்கள் சொந்த தொழில் உங்களுடைய சொந்த வருமானத்தில் தான் பண்ணுறீங்களா? இல்லை 90% மக்களோட இதுதான். மக்கள் நீங்களாம் இல்லாமல் நான் நடத்த முடியாது. நான் ஒரு கான்செப்ட் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நான் பெரியவங்களுக்கு ஆசைப்பட்டு செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. மக்கள் நிறைய பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒன்றும் அட்மிஷனுக்கு வராங்களா? நிறைய வராங்கம்மா. இன்னைக்கு மட்டும் 3 அட்மிஷன் வந்திருக்காங்க. காலையில 3 அட்மிஷன். எங்களுக்கு இடம் இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டால் அந்த இடம் இல்லைன்னு சொல்றப்ப அவங்க ரிட்டர்ன் அழுகுறாங்க பார்த்தீங்களா, அதை கண்ணில் பார்க்க முடியல எங்களால். இத்தனை நாள் சார் வந்து ஒரு கையா தட்டி யோசனை வள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் 6 பேர் சேர்ந்து இவரோட நாங்கள் சேர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம். நாங்களும் ஒரு உறுப்பினராக நாங்கள் சேர போகிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்களா சார். ரொம்ப நன்றி. உங்கள் குடும்பமும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் பாசம் ட்ரஸ்ட் சார்பாக நிறைய டெய்லி பிரார்த்தனை வைக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் நல்லா வளர்ந்து நீங்கள்லாம் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி பாசம் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துறோம். வாழ்க வளர்த்துறோம். தாத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. சரிங்க தாத்தா. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இன்ப துன்பங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரிங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு என்ன குடும்பம்லாம் இருந்திருக்குங்களா? அதை பற்றி சொல்கிறீங்களா? குடும்பம்னு இருந்தது, ஆனால் இன்னைக்கு இல்லை. எல்லாம் தனித்தனியாக அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. காரணம் என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன். எல்லாம் பொட்ட பிள்ளைங்களா போச்சுமா. கடைசி ஒரு பொண்ணு மட்டும் பக்கத்தில் இருக்காம்மா. கோவிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கா. மீதி பொண்ணு வந்து பரமத்திவேலூர் கரூர்கிட்ட ஒரு பொண்ணு. தருமபுரிக்கு மேலே 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு தான் தவறி போயிட்டா. ஆக இந்த கடைசி பொண்ணு மட்டும் வந்து மாஸ்டர் ஒரு வந்து பார்த்துட்டு போவாமா. அவளாலையும் பொருளாதார உதவி எதுவும் செய்ய முடியாது. ஏதோ மன ஆறுதலுக்கு வந்து பேசிட்டு பார்த்துட்டு போவோம். உங்கள் பேர் என்னங்க தாத்தா? என் பேர் சண்முகம். எனக்கு வயசு 73. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் தாண்டி வந்துமே உங்கள் மூஞ்சில் சிரிப்பு மட்டும்தான் இருக்குது தவிர. காரணமா என்னுடைய சுகபோகத்தை நான் எதையும் நினைக்கவே இல்லை. என்ன அனுப்பிச்சி விட்டது கடவுள் இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக தாங்கிறது சிறு வயசுலேருந்தே நான் என் மனசில் பதிய வச்சுட்டேன். அதை கடமைக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டேன். காரணம் நான் வளர்ந்தது தனிமையில் வாழ்ந்துட்டேன். தாய் இழந்துட்டு 1.5 வயசு குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு தாய் முகமே தெரியாது. தாய் முகமே தெரியாதுன்னு நீங்கள் இத்தனை பேருக்கு தாயாக இருந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்களே. இப்போ நான் கண்ணில் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு தாய் தானே. இல்லை, பெற்றவங்க ஒருத்தர் மட்டும் தாய் இல்லை. அவங்க போய் சேர்ந்தவங்க மற்றவங்க எல்லாருமே எனக்கு தாய் தான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தேம்மா. சரி. அது கண்ணு புறைய வச்சு என்னால் வந்து அதை எனக்கு அதை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாமல் எனக்கு நான் எல்லாம் கட்டட வேலை அது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கம்மா. சரி. அந்த ஆதரவு இல்லாமல் நான் அந்த கண் பார்வை எனக்கு போயிடுச்சு. சரி. 3 வருஷ காலமாக நான் இப்படி தான் கிடக்குறேன். சரி. இப்போ ஆழ்த்தரில் உட்காந்து கிடந்தம்மா. அப்புறம் அப்படி இப்படி இருந்து காவல்துறையார். பாலத்துக்கடியில் இருந்தீங்களா? ஆமாங்கம்மா. அது காவல்துறையார் அப்படி கொண்டு வந்து எங்க பாசம் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துனாங்க. சரி. ஆனா அவங்க நல்லா எல்லாம் பாத்துக்கிறாங்கம்மா. சரிங்கப்பா. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? அப்ப உங்களுக்குன்னு குடும்பம் ஏதாவது? எதுவுமே இல்லம்மா. நான் எதுவும் இல்லாத ஒரு அனாதிமா. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுங்க. இங்க பாருங்க, அனாதிங்கிற வார்த்தையே வரக்கூடாது.
பாருங்க மக்களே, இவர் வந்து கார வேலை செஞ்சு என்னை பார்த்துக்க ஆள் நின்னாரு. எங்கள் அப்பாவும் கார வேலை தான் செஞ்சார். ஆனால் எங்கள் அப்பாவும் எங்களால் பார்த்துக்க முடியல. எனக்கு இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இவர் பேசும்போது எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே பேசினார். எங்கள் அப்பா இவரோட தான் பேசுவார். நான் கார வேலை நல்லா செய்வேன் ஆனால் எங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல. எங்கள் அப்பா இறந்துட்டார். அம்மா நான் சின்ன வயசு இருக்கும்போதே ஆனால் இவர் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபீல் மாதிரியே இருக்குது. இங்க பாரு, நாங்க இருக்கோம், உனக்கு அக்கா தங்கச்சியா நாங்க இருக்கோம், சரியா? நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நாங்க இருக்கிறோம்ல, நாம அதுக்கு தான் ஒன்றுபட்ட உண்டு வாழ்வுன்னு சொல்லி நாங்க அக்கா இங்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன் உங்களோட. ஆனா இவரை பார்த்தோன்னே எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நாம அவர் பேசுறோம், இது எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும். நீ அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாது, சரியா? மேலுமே நீங்க நல்ல மனசுக்கு சத்தியமா 100 வருஷம் நாம வாழுவோம், சரிங்களா? உங்களை பார்த்து அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்களா, இப்பவே உங்களுக்கு ஒரு மகள் வந்துருச்சு நீங்க நினைங்க. எனக்கு அப்பா இல்லைங்கப்பா, இப்பதான் இறந்தாங்க. உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்கு. இல்லைன்னு சொல்லி இப்ப உங்களை மகா அப்பாவா எடுத்திருக்காங்க, சரிங்களா? டீ டைம் ஆயிடுச்சுங்க, பெரியவங்களுக்கு போய் டீ கொடுத்துக்கலாம். ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, எடுத்துட்டு போ. சரி பாட்டி வணக்கம். வணக்கம்மா. இங்க வந்ததுல உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? எங்களுக்கு நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்க, காஃபி வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறீங்க, கறி குழம்போட எங்களுக்கு எல்லாத்துக்கும் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பாச இல்லத்துல, முதியோர் இல்லத்துல நீங்க வந்து தேவை செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா. உங்களை ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் பார்த்துருக்குறீங்க அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நாங்களாம் மக்களால் கைவிடப்பட்டவங்கம்மா. எங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து காலையில சூடாக தான் எங்களுக்கு செஞ்சு போடுவாங்க. அதே மாதிரியே மத்தியானமும் எங்களுக்கு சூடாக செஞ்சு சமைச்சு போடுவாங்க. எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலம்மா. அவங்க சொல்றாங்க நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்றாங்க. அது இல்லைம்மா, அவங்க எங்களை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா, கடவுள் மாதிரி அவங்க எங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் எங்களுக்கு வந்து என்ன கஷ்டம்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம்தாம்மா. இந்த இப்போ வந்து நாங்கள் இது வந்து வாடகை இல்லத்தில் இருக்கிறோம். ஓ, இது வாடகை இல்லை, இது வந்து வாடகை கொடுக்க முடியாது. அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். பாருங்க, இந்த பாச அறக்கட்டளையில வந்து இது வாடகைக்கு தான் இருந்து இவங்களை வந்து நல்லபடியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு சொந்த கட்டடம் நீங்க எல்லாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா பண்ணிக்கலாம். நாளைக்கு அது இல்லாத வேற இவங்க எல்லாம் தீட்டிட்டு எந்திரின்னு சொல்லிட்டா நாங்க இத்தனை பேரு எங்கம்மா போவோம்? தயவு செய்து இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை 1 ரூபானாச்சு கொடுத்து உதவுங்க. பண்ணிக்கலாம் பாட்டி, அடுத்த வருஷம் காலத்துக்குள்ள பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க போடுற சாப்பாடு சொந்த கட்டடத்துல உட்காந்து நாங்க சாப்பிடணும். கண்டிப்பா நடக்கும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி புண்ணியம் எங்களுக்கு, நாங்க உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுவோம். என்ன ஊத்திக்கலாம்? நறுக்கி வெங்காயம் போட்டுக்கலாங்க. மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு விழுது, அதுவே விழுந்துருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். வெட்டின கோழிக்கறி போடுங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊத்திக்கலாங்க.
வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு உணவு கொடுத்து இன்னைக்கு நம்ம விளம்பரம்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வில்லேஜ் சூப்பர் குக்கிங்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாசம் ட்ரஸ்ட் பாசம் முதியோர் இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க குடும்பம், தொழில், வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடூடி வாழ நமது பாசம் அறக்கட்டளை பாசம் முதியோர் இல்லத்தின் சார்பாக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை வச்சுக்கங்க. இவருக்குமே அவருக்கு வாங்கிட்டு வரணுமா? சரி, சிக்கன் சாப்பிடுவீங்களா? அப்பா சாப்பிடலாங்களா? சாப்பிடலாங்களா? அப்படி எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லை. எங்க அம்மா சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. எங்க அப்பா தான் எங்களை வளர்த்துனாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இவர் எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இவரே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு. சரி, இந்தாங்க. என் பேர் பிரியாங்கப்பா. சரி, நல்லா இருங்க. என்னால முடிஞ்சதை நாங்க பண்ணுவோம். சரிங்களாங்கப்பா? சாப்பிடுங்க. சாப்பாடு வேணா கேளுங்க. மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து இந்த முதியோர்களோட தான் நம்ம இருந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு மதியான சாப்பாடு நாங்கள் கொடுத்துருக்கோம். வயிறார அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு எங்களை அவங்க அவ்வளோ வாழ்த்திருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணும்னா, நீங்கள் இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நீங்கள் டீ குடிக்கிற காசு 20 ரூபா இருந்தால் கூட போதும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான் அது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பவானி கொமராபாளையம், அங்கே இருக்க ஓலப்பாளையம் தானே, ஓலப்பாளையத்தில் இருக்க பாசம் அறக்கட்டளையின் பாச இல்லம். இதுதாங்க இவங்க அட்ரஸ். இங்கே நீங்கள் இந்த மக்களை நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன ஒன்றுனா, சொந்த கட்டடம் அமையணும் தான் இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு குறையாவே இருக்குது. நானும் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ரே பண்ணால் மட்டும் கிடைக்காது, நாம் அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அதனுடைய சார்பாக உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் உதவணும்னு நாங்கள்லாம் வேண்டிக்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு மட்டும் இல்லாமல், நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பேருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும். அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி கிடைச்சாலும் அவங்களுக்கு பெரிய உதவி மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கல்யாண நாள், உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே, அம்மா அப்பாவோட நினைவு நாள், அந்த மாதிரி எல்லாம் நாள் நல்ல நாள்லாம் வரும். அதை இவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ காசு நம்ம செலவு பண்ணுறோம். இவங்களுக்காக செலவு பண்ணி பாருங்கள், புண்ணியம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக போவீங்க. சரி, போகலாம். சரி, வரேங்க. சரி, வரேங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா, எல்லாம் வாங்க, குழந்தைகளை வாழ்த்து அனுப்புவோம். நல்லா இருக்கீங்க. பாய்.